சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டு நிகழ்வுகள் தொடங்கின. 100 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றினார் திமுக எம்பி கனிமொழி. மாநில மாநாட்டில் கம்பீரமாக பட்டொலி வீசி பறக்கிறது. சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டையொட்டி ட்ரோன் காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1000 ட்ரோன்கள் மூலம் பெரியார், அண்ணா, கலைஞர் உருவங்களை வானில் உருவாக்கி வர்ணஜாலம். தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர், அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவை மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற. நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை விமான நிலையத்திற்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. மோப்ப நாய்கள் உதவியோடு பயணிகளின் உடைமைகள் சோதனை. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 1169 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி இன்று தரிசனம். ராமேஸ்வரம் தீர்த்தத்துடன் காசிக்கு செல்ல திட்டம். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக நாளை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அரை நாள் விடுமுறை விட்டதற்கு எதிர்ப்பு. அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணிகளை கவரும் மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம். கழுகு பார்வையில் பனிக்கடலில் மிதப்பது போல ரம்மியமாக காட்சி. கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரிப்பு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை. கேரளாவில் ஒன்றிய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட மனித சங்கிலி. 700 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போராட்டத்தில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கெடுப்பு. மழை பாதிப்பால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பாதிப்பு எதிரொலி. 1 டன் உப்பு 4500 ரூபாயாக விலை அதிகரிப்பு. சென்னையில் நடிகை ஷகீலா மற்றும் அவரது வழக்கறிஞரை தாக்கிய விவகாரம். வளர்ப்பு மகள் உட்பட 3 விசாரணைக்கு ஆஜராக மாம்பலம் போலீசார் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.